நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா, நானே உமது பாதம் தொழுவேன், என் நாவில் வந்து உதிப்பாய் கணபதியே. வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசரோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்ததாயே. ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே,
சுமந்து பெற்றெடுத்த சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதம். நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடக்கா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம். அந்த குடி இல்லப்பா, நம்ம மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம். அப்படி சொல்லுக்கா. அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்தி இருக்கக்கூடிய ஊர் என்று சொன்னால் அன்புக்கும் பஞ்சம் கிடையாது, பாசத்துக்கும் பஞ்சம் கிடையாது, அரவணைப்புக்கும் பஞ்சம் கிடையாது. ஆமா. சரி, 8 திசைக்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையில 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரப்பா? எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரக்கா? புதியம்புத்தூர். அடேங்கப்பா, என்ன மறுக்கா சொல்லுதா? புதியம்புத்தூர். ஆமா, நம்ம சொந்த ஊர் மாதிரி. சொந்த ஊர் ஆயி போச்சா? ஆமா, பின்ன இந்த புதியம்புத்தூர் நன்னகரத்திலே சத்தக்கண்ணி பெற்றெடுத்த சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். இந்த நாட்டையாள பிறந்த குலம் என்று சொன்னால் நாட்டையாள பிறந்த குலம் என்று சொன்னால் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நம்ம நாடார் குல சொந்தங்களுக்கு பாத்தியப்பட்ட நம்ம நாடார் குல சொந்தங்களே காப்பதற்காக வந்து பிறந்தவள் தான் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா. குளிச்சானால் ஏன் கேளுங்க முதல்ல. போன உடைக்கு பாரு அம்மையம்மா மாரியம்மா மாரியம்மா அதுக்கு முன்னே எசுக்கியம்மாங்க. சரி, நூன்னு சொன்னியே முந்தா நாள் பிள்ளையாருக்குலாம் ஆடணும். குளிக்கலனா எல்லாம் வரும். எந்த கோயில்ல கெட்டா இருக்கோ அந்த அம்மால என் மேல வரும். இன்னைக்கு உன் மேல பத்திரகாளி தொய்ந்திருக்கா. பத்திரகாளி கையில இருக்கா, அவ கையில நான் இருக்கேன். இன்னைக்கு கீழ் வீட்ல அங்கனிக்கு போனால சுடுகாட்டுக்கு அவ தொய்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிடையாதுக்கா. வா யூடியூப் பார்த்துட்டு அம்மா நாடி இப்படி தான் ஆடுவா. இப்படி தான் ஆடுவா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதரட்சகி ஆபத்து பாந்தவி. ஆபத்து பாந்தவி அல்லவா? கேட்டவருக்கு கேட்ட வரம் தரக்கூடிய தாயாகவும் நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறார். ஆமா, நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக மணி மண்டபத்திலே கல் கோட்டையில் அமர்ந்திருக்கிறார். தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மனுடைய வாசலிலே என்ன பத்திரகாளி அம்மன் சொல்லிட்டேன். நம்ம சத்யா செட்ல எப்படி அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருக்குமோ, அதே போல அம்மாவோட வாசல்ல பத்திரகாளி, பக்கத்துல தங்கச்சி, இதுல ஒண்ணு விட்ட மருமவன், இங்க எல்லாத்துக்கும் மூத்த பிள்ளை, சொந்தக்காரங்களோட கூடி இருக்கா. எல்லாரும் இருக்காங்க. ஆத்தா மட்டும் கிடையாது. தடிக்கணும் தான் கிணறு வேற வச்சிருக்கா. எல்லாத்தோட கூடி இருக்காத்தா. சாமி அண்ணன் வச்சுக்க, அதுக்கெல்லாம் போக முடியாது. சரி, அம்மனுடைய ஆலயத்திலே நாமளோ பாடக்கூடிய கதை. ஆமா, நாமளோ பாடக்கூடிய ஸ்டோரி சான்றோரின் பிறப்பு வளர்ப்பு. ஆமா, சான்றோர் மக்களின் பிறப்பு வளர்ப்பு. நம்ம தானே வளர்த்தா. ஆமா, நம்மள வளர்த்தாள் அல்லவா என் தாயாகப்பட்ட பொண்ணு பத்திரகாளி அம்மா. அவ இப்பமே வருவா. கருப்பசாமி வருவாரு. யாரட்டும் தான் மனம் போல ஆடட்டும். பாடக்கூடிய கதைகளில் ஆமா, பாடக்கூடிய கதைகளில் ஏன்னா முத நாள் திருவிழாவே சரி நீங்க தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம தான் ஆரம்பிச்சு, அதனால எல்லாரும் வந்து ஆரம்பிக்காங்க. இருக்கணும்லக்கா. பாடக்கூடிய கதைகளில் சரி கதை குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், மேலதாள குற்றங்கள். மேலதாள குற்றங்கள், இதுல ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் வரலாம். யாமனுகாலே நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது, நீ பி சுசீலாமாவும் கிடையாது, நம்ம ஜானகி அம்மாவும் கிடையாது. ஆமா, உடுக்கடிக்கிற மாமா அனிருத்தும் கிடையாது. பாத்துக்கோ, நம்மட்ட இருக்கதே பழைய குடம், பழைய உடுக்கு, பழைய தாளம். கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற ஒரு சிறு குழந்தை இப்படி தவறு செஞ்சதுன்னா எப்படி பச்சை மட்டை காய வச்சு அடிப்பீங்களோ, வீட்ல போய் சரி எவ்வளவு தப்பு செஞ்சாலும் வீட்டுக்கு அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா ஆதரிப்பீர்களோ, ஆமா, தாங்கள் பெற்ற பிள்ளை எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போல இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டு பிள்ளை போல எங்கள் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வந்தது ஒரு சபையோர்கெல்லாம் நாங்கள் 6 பேரும் சரணம் செய்தோம். கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். கூடியிருக்கும் பெரியோர்கள் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். அம்மனோட கதைகள் பாட அம்மனோட கதைகள்
பகவானுக்கு அம்மை உமா பார்வதியா கோடி தேவுகளும் பகவானோடு கொழுவிருந்தார் கோடி தேவுகளும் கையில கொழுவிருந்தார் தானாக முளைத்த அந்த ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி கடவுள் சிவபெருமானோடு அம்பிகை உமையவள் பார்வதா தேவியை குழுவிருந்து வருகிறார்கள். அல்லவா? சிவனோடு சக்தியுமாக சக்தியோடு சிவனுமாக இருக்கிறார்கள். ஆமா, இருவேர்களும் குழுவிருந்து வருகிறார்கள். ஏன்னு கேளு. சிவன் இல்லன்னு சொன்னா சக்தி இல்ல. கிடையவே கிடையாது. சக்திலாம் இல்லனா நமக்கு ஜீவனே கிடையாது. அதான் சொல்லிருக்கான் பாரு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. அது அங்க கைலாசத்துல அப்படி இருக்கணும். எல்லா பக்கமும் சிவனும் சக்தியும் சேர்ந்திருந்தாதான் மாசு. ஆமா. ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம ஆண் இல்லை. சிவன் சக்திக்காக பாதி உடலையே கொடுத்தவர்களாம். பாதி உடலை இப்பவும் பாருங்க பெண்களுக்காக. யார் கொடுக்கா? இங்க பாருக்கா, உன் கையை நீட்டி பாரு. இந்த கை என்ன கை? இங்க பாதி உடல்லாம் கொடுக்க மாதிரி இல்ல. மீசை வேணா எடுப்பான் யாருக்காண்டியாச்சு. எவ்வளவு சொல்லிட்டானா போதும், விட்டுட்டு போனா போதும். ஒண்ணு தாடி வளர்ப்போம், இல்லன்னா நம்ம குடத்துக்கார மாதிரி மீசை வளர்ப்போம். கேப்ல கடவோ இருக்கட்டும். இப்படி சிவனோடு சக்தியுமாக மூத்த பிள்ளை விநாயக பெருமான், இளைய பிள்ளை வேல்முருகனோடு 10 முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு கைலாசத்தில் எல்லோரும் கொலுவிருக்கக்கூடிய நேரத்திலே ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனை இழைத்து ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனை இழைத்து கேட்கிறார். ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும். சாமி ஈஸ்வரனே இறையோனே
கேட்கிறா ஆண்டவா பகவானே ஐயா ஏங்க முந்திரீங்க சொல்லுங்க ஆண்டவா பார்வதி நீங்கள் எத்தனையோ இடத்துல போய் இந்த நடனம் ஆடி இருக்கீர்கள் சரி அதாவது சுடுகாட்டுல வாயில நல்ல வார்த்தையே வராதத்தா தில்லையில தில்லை நடராஜன் ஆமா சரி நடனம் ஆடி இருக்கீங்க எங்கெல்லாமோ போய் நடனம் ஆடி இருக்கீங்க அதுக்கு தான் பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு பாத்துக்கோ எப்படி நடராஜ பிரியன் நடராஜ பிரியன் சரி யாரு இந்த சிவபெருமான் சிவபெருமான் அல்லவா இந்த கைலாசத்திலே நீங்கள் நடனமாய் நான் ஒருபோதும் பார்த்ததில்லையா ஆமா நீங்க யார் முன்னலாமோ ஆடி இருக்கீங்க ஆமா அது தப்புன்னு சொல்லல இந்த கட்டண மனைவி பார்வதி பார்க்கணும் இல்லையா ஆமா உங்களோட நடனத்தை பார்க்காத ஆள் கிடையாது ஆனா பார்வதி ஆனால் கண்டதில்லை ஆமா யாரெல்லாமோ பாத்துருக்காங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காது அதனால இந்த கைலாசத்துல நீங்க திரு நடனம் ஆடணும் சரி அதை இந்த சிவசக்தி பார்க்கணும் ஆமா அப்படி கடவுள் ஆடுறத அந்த கண்ணன் தங்கை பார்த்தே ஆகணும்னு கேக்குறா அப்படின்னு சொல்லி பார்வதி கேக்கும்போது ஆண்டவன் சொல்லுகிறார் என்னமா சொல்லுகிறார் ஏடி பெண்ணே பார்வதி பார்வதி ஈசனோட வார்த்தை கேளு ஏடி பெண்ணே பார்வதியே பார்வதியே ஈசனோட வார்த்தை கேளு ஏடி பெண்ணே பார்வதியே இந்த ஈசனோட வார்த்தை கேளு பகவானும் நடனம் ஆடா உலகம் தாங்காது இந்த ஈசன் இப்போ நடனம் ஆட இந்த ஈசன் இப்போ நடனம் ஆட உலகம் எல்லாம் தாங்காது சிவபெருமான் நடனம் ஆடணும்னு சொல்லி இருக்கிற இந்த சிவபெருமான் இந்த கையிலே திரு நடனம் ஆடினேன்னு சொன்னா திரு நடனம் இந்த ஆடினோம்னு சொன்னா கைலாசமே அழிந்து போகும் ஏம்மா கைலாசம் மட்டும் இல்ல கலி உலகமே அழிந்து போகும் ஆண்டவன் உன் முன்னால நடனம் ஆடணும்னு சொன்னா அகில உலகம் எல்லாம் அழிந்து போகும் இந்த உலகம் எப்பலாம் அழியும்னு இருக்கோ அப்பம்போது அந்த ஆண்டவன் ஆடத் தொடங்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லுகிறாரு பார்வதி கேட்டாளா பார்வதி கண்ணன் கூட உடம்பு பிறந்தவா அவ கண்ணனோடு பிறந்தவா ஆமா கேட்பாளா பிடிவாதம் கண்டிப்பா பிடிவாதக்காரி அந்த பார்வதா தேவியான செல்வின் உடம்பு பிறந்தவளுக்கு பிடிவாதம் இருக்குமா கிடையவே கிடையாது செல்வின் உடம்பு பிறந்தாலும் தங்கம் எப்படி தங்கம் கூட தரம் குறையும் ஐயோ மதுரை மீனாட்சியை பார்த்த மாதிரி இருக்கு இந்த இடத்துக்குள்ள மட்டும் தான் தங்கம் தரம் குறையும் தெரிஞ்சுக்கிட்டா சரி கீழே போனா தானே தெரியும் முட்டை விடுத வாத்தா பசுமாடா இருக்கணுங்க தெரியணும் சரி அதனாலே சிவபெருமான் சொல்லும்போது பார்வதி அம்மா கேட்கல என்ன கேக்குறா இந்த கைலாசத்துல சக்தி முன்னால திருநடனம் ஆடியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்வதி பிடிவாதம் பிடித்த பொழுது சரி என்று சம்மதித்த ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமான் திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி காத்திலே ஒரு குண்டலத்தை மாட்டினார் கழுத்திலே உத்தராட்ச மாலைகளை போட்டு ஏன்னா நடனம் ஆடணும் இப்படி போய் சும்மா நடனம் ஆட முடியுமா ஒரு சிலவங்க நடனம் ஆடும் போது நிறைய பேரை பாப்பாங்க நீ எப்படி அள்ளி போட்டு வந்திருக்க ஏமனு கேளு அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லி இருக்காங்க ஆடை பாதின்னு எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அந்தந்த இடத்துக்கு அப்படி போனாதான் அங்கங்க உள்ள மரியாதை அங்கங்க கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப ஆடணும்னு சொன்னாங்க கந்தவட்டிக்கு கடனை வாங்கியாவது இப்படி போட்டு வந்தாதான் யாமனுக்காளு கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் பாட்டை ரசிப்பாங்கன்னு கிடைக்கியா கிடையவே கிடையாது ஒரு சிலவங்க அந்த குடத்துக்கார தம்பி கழுத்துல என்னது போட்டிருக்கான் கவுரிங்கா கோல்டான்னு தெரியல வேட்டி காய் வெட்டி கட்டியிருக்கானா வெள்ளை வெட்டி கட்டியிருக்கானா அவன் பாடும்போது அவன் குரல் இனிமையா இருக்கா காடா இருக்கான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு ரசிப்பாங்க இந்த அம்மா பின்னால கொண்ட போட்டிருக்காங்களா பின்னால சடமுடி வச்சிருக்காங்களா விட்டு முடி வச்சிருக்காங்க இந்த முடிக்கே பூ நிக்க மாட்டேங்குது யாமனுக்காளு எல்லாத்தையுமே ரசிப்பாங்க அதுதான் கலை அதனாலே சிவபெருமானும் சரி அவருடைய உத்தராட்ச மாலைகளையும் காதிலே குண்டலத்தை எல்லாம் மாட்டிக்கொண்டு நடனம் ஆடணும்னு சொல்லி தயாரா நிக்கிறாரு ஆனா பார்வதி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஆண்டவா என்ன பார்வதி ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள் சொல்லுமா நீங்கள் திருநடனம் ஆடுவதெல்லாம் சரிதான் நடனம் ஆடுவது பெரிய விஷயம் கிடையாது நடனம் ஆடும்போது உங்கள் உடம்பில் உள்ள எந்த ஆபரணமும் கலண்டு விழாமல் ஆடணும் பாடா அப்படி கலண்டுருச்சுன்னு சொன்னா என்னிடத்தில் நீங்கள் தோத்திகள் என்று அர்த்தம் ஏ அம்மா பார்வதி எதுவுமே கலராம நீங்க நடனம் ஆடுங்கன்னு சொன்னா அப்பதான் வெச்சி பெற்றீர்கள் என்று அர்த்தம் சரி என்று சொல்லி பார்வதியால் பேச்சை கேட்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆண்டவன் தான் சிவபெருமான் சுவாமி ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தி முன்னாலே அவர் திருநடனம் ஆடுவாரா சுவாமி திருநடனம் ஆடுவாரா சிவசக்தி பார்ப்பாளோ திருநடனம் ஆடுவாரோ அவர் திருநடனம் ஆடுவாரோ அந்த சிவசக்தி பாப்பாளோ
ஆடும் பொழுது ஆடக்கூடிய நேரத்துல பார்வதி அம்மா கண்டு மகிழ்ச்சியோடு சிவபெருமானை ரசித்து பார்க்கிறார். அப்பா கட்டின புருஷன் ஆடுறத உட்கார்ந்து பார்க்கணும்னா அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆமா, சரி, மனமகிழ்ந்து சிரித்து சிரித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமோ அம்மையா. திடீரென்று ஆண்டவன் காதில் இருக்கு பத்தியா குண்டலம், சரி, அதோட திருக்கு கலந்து கொண்டே இருக்கிறது நடனம் ஆடும் பொழுது. அவர் நடனம் ஆடக்கூடிய வேகத்துல திருக்கானது கலருகிறது. அப்ப சிவபெருமானுக்கு என்ன செய்ய ஏது செய்யணும் தெரியாம சரி நடனம் ஆடிக்கொண்டு இருக்கும் போது அவருடைய வலது காலாலே சரி அவர் திருக்குதாராம். ஓ வலது காலால எப்படி நீ தூக்கிறாத? அதானே கேட்டேன், நானும் வலது காலால திருக்கலாமோ நினைச்சேன். கேமரா ஓடுதியா? வாங்க அந்த கோகமா இருக்கு. அவர் சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டே அதுக்கு தான் பாருங்க இப்போ நட்ராஜ டப்பால பாருங்க, காமஸ் டப்பால. ஓ காமஸ் டப்பால பாருங்க சிவபெருமான் இப்படி காலை தூக்குன மாதிரி நிப்பாரு. தூக்கிக்கிட்டு இல்ல அந்த திருக்காணியை மாட்டுறது போல நிப்பாரு. ஆமா, அதுக்கு தான் அவரோட ஸ்டெப்பே அதுதான். அதுல போட்டுருக்காங்க. சரி, எதுக்கு அதுல கொண்டு போட்டாங்க தெரியலதா. காமஸ் டப்பால போட்டா சிவபெருமான மாதிரி ஒருவேளை ஆடலாமோ நினைச்சாங்க. சிவபெருமான் பார்த்து ஆனா எங்க டீச்சர் தான் ஆடுறதா, ஸ்டூடெண்ட்லாம் அமைதியா தான் இருக்க வேண்டியது. என்ன செய்ய? சரி, வலது காலாலே அவர் திருக்காணியை பூட்டும் போது பார்வதிக்கு சிரிப்பு வந்துருச்சு. அடடே, இந்த ஆண்டவன் இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஆபரணம் கூட கலராம நம்ம திருநடனம் ஆட சொன்னோம். ஆனா அப்படி திருநடனம் ஆடும் பொழுது வலது கால தூக்கி கொண்டு திருக்க பூட்டி கொண்டு இருக்கிறாரு. அவர் ஆடும் போது சிரிப்பா இருக்கு. பார்வதிக்கு சிரிப்பு தாங்க முடியல, கையால அப்படி மறைத்து கொண்டு சிரிக்கிறார். சரி, அந்த அளவாக இருக்கும்போது சிவபெருமானுக்கு என்ன வரும்? என்ன வருகிறது? கோபம் வருகிறது. ஒரு பெண் சிரித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பகவானுக்கு கோபம் வருகிறது. நம்ம நடனத்தை பார்த்து இந்த பார்வதி சிரித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நடனம் ஆடி கொண்டு இருக்கும்போது ருத்ர தாண்டவமாக ஆடுகிறார். தாண்டவம் புரிந்து வராரா? எப்படி கோபத்துல? சரி, தாண்டவமாக சிவபெருமான் ஆடிக்கொண்டு இருக்கும்போது சிவபெருமானுடைய உச்சியில யார் இருக்கிறா? எங்க மைனி கங்கா தேவிப்பா. அவதங்க மைனி தேவி சுத்து தூரத்து சொந்தம், நமக்கு தூரத்து சொந்தம். ஆமா, ரிலேஷன்ஷிப்ல வருது. அவ பேருக்கு அவ மைனி பேரு கங்கா தேவி. அவர் வந்து அண்ணே, இவரோட பொண்டாட்டி. எங்க மைனி பேரும் கங்கா. அப்படியே இது வந்து சிவபெருமானுடைய உச்சியில இருக்கக்கூடிய கங்கா தேவி. ஓ கங்கா தேவி. கங்கைன்னு சொன்னா என்னது? கங்கைன்னு சொன்னாலே நீர் அல்லவா? நீர். சரி, அப்ப உச்சியில இருக்கக்கூடிய கங்கா தேவி நினைத்தாலாம். என்ன நினைக்கிறா? என்றும் இல்லாத திருநாள சிவபெருமான் இப்படி ஒரு நடனம் ஆடுகிறாரே என்று சொல்லி ஆட்டம் பொறுக்க முடியாமல் கங்கா தேவி உச்சியில இருந்து கீழே இறங்கி விட்டா. அப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கிறது? கங்கையாலே அந்த கைலாசம் அகில உலகம் ஈரேழு 14 உலகம் வளைந்துதான். கங்காதேவி என்னைக்குமே கீழே இறங்கியது இல்ல. அவ கங்காதேவி இறங்கிட்டான்னு சொன்னா உலகம் அழிஞ்சதுன்னு அர்த்தம். அதனால தான் உச்சில தூக்கி வச்சிருக்காரு. சரி, ருத்ர தாண்டவம் பொறுக்க முடியாமல் கங்காதேவி கீழே இறங்கும்போது கீழே இறங்கக்கூடிய நேரத்துல கைலாசமலை எல்லாமே அழிந்து போனது. ஆமா, ஈரேழு 14 உலகம் தண்ணியால அழிந்து போச்சு. ஆமா, சரி, ஆண்டவனுக்கும் இந்த சிவசக்தி பார்வதிக்கு என்ன செய்ய ஏது செய்யணும் தெரியாமல் தண்ணியிலே மிதந்து கொண்டு இருக்கும் பொழுது சக்தி தேவி பார்க்கிறா. என்ன செய்கின்றா? கையில இருக்கக்கூடிய கணையாளியை கலட்டினா. ஆமா, கையில இருக்க கணையாளின்னு சொன்னா என்னது? மோதிரம் போட்டிருக்கியா? சரி, அந்த கணையாளியை கலட்டி தண்ணீரிலே போடும்போது அழகான வேரோடு ஒரு தாமரை பூவானது மலர்ந்தது, லோட்டஸ் ஆனது வருகிறது. சரி, நல்ல இங்கிலீஷ் பேசுறியா? ஏன்னா படிச்ச போற இங்கிலீஷ் மீடியம் தான், அது மட்டும் தான தெரியும். இல்லதா, நீ என்னலாம் சொல்லியோ நான் வேணா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். பார்வதி அம்மா, திஸ் இஸ் மம்மி. மம்மி, ஆமா, ஓகே. பார்வதி மம்மி யாமடிகாலு, நான் படிச்சது இங்கிலீஷ் மீடியம். ஆமா, எங்களெல்லாம் தமிழ் மீடியத்துல சேர்த்துட்டாங்க. யாமடிகாலு, உங்களை தமிழ் மீடியம் வச்சு படிக்க வச்சாரு உங்க அப்பா. யாமடிகாலு, இவ்வளவுக்கு உனக்கும் எனக்கும் ஒரே அப்பா தான். இது பெண்குட்டி இல்ல கதையை கலத்தா. நீ என்னதான் உன்னைய படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோ, நானும் ஒரு 5 வருஷம் இருப்பியா, அதுக்கடுத்து 5 வருஷம் பாய்ப்பா போயிட்டு வரேன். புருஷன் வெளியே நிக்காரு. உங்க அப்பா ஏன்னு சொன்னாரு? அப்ப 4 அப்பானாரு. அதுக்கு சித்தப்பா பெரிய பையன் பாய் போட்டு பேரு பாத்துக்கோ. ஆனா நான் அப்படி கிடையாது. அதனால எங்களுக்கு தமிழ் மீடியம். ஆமா, அதனால நீங்க படிச்சது தமிழ் மீடியம் நடுநிலை பள்ளி. நான் அப்படி கிடையாது. நான் கட்டையில போற வரைக்கும் எங்க அப்பா காலை பிடிச்சு சுத்தி வருவாங்க. கடைசில கஞ்சி ஊத்துறது நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க பாத்துக்கோ. அதனால நீ படிக்க வச்சது இங்கிலீஷ் மீடியம். அப்பளம் படிச்சிட்டு பிறகு அங்க வந்த என் கரகத்தை கேளு. நான் ஒரே ஒரு தவறு பண்ணிட்டேன் தான். என்ன பண்ண? ரொம்பலாம் இல்ல, சின்ன தப்பு தான். என்ன தப்பு? என்னன்னு கேளு. என் ஸ்கூல் பேர் என்னன்னா PAPM மெட்ரிகுலேட்டட் ஸ்கூல். மெட்ரிகுலேட்டட் ஸ்கூல். ரெண்டாவது கேட்காத சொல்ல தெரியாது. யாமனு கேளு. எங்க பள்ளிக்கூடத்துல மெட்ரிகுலேட்டட் ஸ்கூல். ஆமா, எங்க பள்ளிக்கூடத்துல போனாலே ஃபுல்லா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் மேம், லஞ்ச் பிரேக் மேம், அங்கங்க போன எங்க போனாலும் இங்கிலீஷ் தான் பாத்துக்கோ. வாயை திறந்தாலே இங்கிலீஷ் தான். இப்படித்தான் ஒரு நாள் அப்ப 7ஆப்பு படிச்சேன். ஆளு தவக்கம் இருந்தேன். இப்பதான் ஆளு எலும்பு தோலமாயிட்டேன். சுவாரு கிடையாது. அப்ப ஆளு தவக்கம் இருந்தேன். எங்க மிஸ் கூப்பிட்டாங்க. அவங்க மிஸ் பேர் கேட்க மாட்டேன். என்ன பேரு? சித்ரா. எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ். செல்வின் கம் ஹியர்னாங்க. நான் தவக்கம் மாதிரி பொதுக்குன்னு ஓடுனேன். மிஸ் சொல்லுங்க மிஸ் அப்படினே. மேல லைப்ரரியில போய் ஒதுங்க வைனாங்க. என்ன பிரீ? லைப்ரரி, நூலகம். அது கூட சொல்ல தெரியல உனக்கு. நூலகத்தை ஒதுங்க வைக்க போனேன் பாத்துக்கோ. ஒதுங்க வைக்க போகும்போது செல்ஃப் தட்டுது, கீழ ஒரு போட்டா உருண்டு வந்து விழுந்துச்சு. போட்டாவை பார்க்க யாருடான்னு எடுத்து பார்க்கேன். அந்த போட்டாவுல ரெட்ட சடை கட்டி, ஊதா கலர் ரிப்பன் கட்டி, நெத்தியில ஒரு சந்தனம் வச்சு, அதுக்கு மேல ஒரு குங்குமம் வச்சு, நல்ல மல்லிகைப்பூ வச்சு ஒரு பொண்ணு சிரிச்ச மண்ணமா இருந்தா. எங்க அண்ணியா? கதையை கேளு. போட்டால இருக்கத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எடுத்து புக்குக்குள்ள ஒளிக்க வச்சுட்டு பக்கத்துல நைஸா போறேன். மிஸ் பாத்துட்டாங்க. செல்வேன் கவான்னாங்க. மிஸ்ன்னு போனேன்.
போட்டா உருண்டு கீழே போய் விழுந்துட்டு எங்க டீச்சர் கிட்ட விழுந்துட்டு எங்க மிஸ் அதுலயே தூக்கி சாணியில கால வச்ச மாதிரி புதக்குன்னு வச்சுட்டா. நான் என்ன செய்ய இந்த கால் இந்த போட்டா மல்லலாம் இருக்குன்னு மிஸ் காலை தூக்குங்க போட்டா எடுக்கணும்னே. நான் என்ன கேட்டேன் மிஸ் காலை தூக்குங்க போட்டா எடுக்கணும். இப்படி கேட்டா என்ன செஞ்சிருப்பா? பச்சை மட்டையை காய வச்சு அன்னைக்கு இழுத்தா. அதான் இன்னைக்கு வர மலைக்கு கூட பள்ளிக்கூடம் காலை தூக்குங்க என்னோட போட்டா எடுக்கணும்னு கேட்டிருக்கோம். நான் விவரமா கேட்காம மிஸ் காலை தூக்குங்க போட்டா எடுக்கணும்னே. உரிச்சிட்டாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு என் கிரகம் ஊரு ஊரா உங்க அந்த கவலையில இப்ப மீசை எடுத்துட்டேன். அங்கேயே போவாத சொல்லிட்டே இருப்பேனா? மேல சொல்லுக்கா நீ. அதனாலே சரி வா இது வேறயா ஆக இருப்பதனாலே இருக்கக்கூடிய நேரத்துல வெள்ளத்தினாலே அலைந்த போது அந்த தாமரை இதழ் மேலே சரி சிவபெருமானும் பார்வதியும் மட்டும் தாமரை இதழிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சரி இப்படி சிவனும் பார்வதியும் கைலாசத்திலே தாமரை இதழ் மேலே அமர்ந்திருக்க இப்படியா இருக்கும் போது ஏழு வெள்ளி கையிலே கருடாழ்வார் வருவாரா கரை கண்ட சிவபெருமானிடம் ஆண்டவனே பகவானே அடியேன் வார்த்தை சொல்ல கேளு தங்கையிடம் இல்லாமல் அடி தாமரையில் அமர்வது சிவனும் பார்வதியும் மட்டும் இந்த தாமரை இதழிலே அமர்ந்திருக்கிறார்கள். அங்க யார் வருகிறா? கருடாழ்வார் வருகிறார். ஆமா ஆமா கருடன் வருகிறான். கருடன் ஆமா சரி கருடாழ்வார் வந்து சிவபெருமான் இடத்துல கேக்குறார். என்ன கேக்குறா? ஏன்னா அவர்லாம் அழியல பறவைகள் பாத்தியா சரி அழகாக பறந்து வந்து ஆண்டவனிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவா தங்கையிடம் இல்லாமல் இப்படி தாமரையில் அமர்ந்திருக்கீங்களே என்ன விவரம்? என்ன காரணம்? என்ன ரீசன்? நீ ஏன்பா கருடாழ்வா கேக்குற? இந்த பார்வதி பேச்ச கேட்டு தாண்டவம் ஆடினேன். சரி திருநடனம் ஆடும் பொழுது தாண்டவம் பொறுக்காம உச்சியில இருந்த கங்காதேவியாலே இந்த உலகம் எல்லாம் அழிந்து போனது. இதுக்கு நான் என்னதான் செய்ய வேண்டும் கருடாழ்வா? என்ன செய்ய வேண்டும் சுவாமி? கருடாழ்வா வைகுண்ட லோகத்திலே இருக்கிறாரே என் பெருமாள் கோபால கண்ணன் நாராயணன் நவநீத கிருஷ்ணன். ஆமா சூஸ்புரி வியாபாரி. என்னையா சூஸ்புரி வியாபாரி? சூஸ்புரி விக்கலவரு சூஸ்திர அவதாரி. சூஸ்திர அவதாரி. ஆமா சரி ஆக்குவதும் அழிப்பதும் அப்பன் நாராயணனால மட்டும் தான் முடியும். அவனின்றி அகில உலகமே கிடையாது. ஆமா சரி அப்பன் கருடாழ்வா வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அழைத்து வா. ஆகட்டும் சுவாமி. அப்படி என்று சொன்ன பொழுது ஆட்டும் என்று சம்மதித்து சுவாமி ஆட்டும் என்று சம்மதித்து அந்த இடம் தான் கடந்து சுவாமி பார்கடலை நோக்கி கொண்டு வருகிறாரே கருடாழ்வார். அலைகடல் நோக்கி கொண்டு சுவாமி நோக்கி கொண்டு கருடாழ்வார் ஏகி வாரார் கருடாழ்வார் ஏகி வாரார் அலைகடல் நோக்கி கொண்டு சுவாமி நோக்கி கொண்டு கருடாழ்வார் ஏகி வாரார் கருடாழ்வார் ஆண்டவனின் வார்த்தை கேட்டு எங்க வருகிறார்? திருப்பார் கடலிற்கே வருகிறார். சரி வைகுண்ட பெருமாள் யார் இருக்கிறார்? பெருமாள் கோபால கண்ணன் லட்சுமியுடன் சர்ப்ப சயனத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறார். மேல நடந்த விவரமே தெரியல. எத்தனை உலகமோ அழிஞ்சது. சரி வைகுண்ட லோகம் அழிந்ததா? அழிய கூடியதா? அது என்ன திருப்பார் கடலுக்கே சொந்தக்காரர் எம் பெருமாள். சரி அவர் இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட லோகம் அழியுமா? அழியாதல்லவா? அப்போ அந்த கருடாழ்வார் கண்ணனிடத்திலே வந்து சொல்லுகிறார். ஐயா இந்த மாதிரி இந்த விவரம் ஐயா கண்ணபிரான் ஆண்டவன் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொன்ன பொழுது திருப்பார் கடலில் இருக்கும் என் பெருமாள் கோபால கண்ணன் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்குமா வருகின்றார்? திருப்பார் கடல் தான் கடந்து தீவிரமா ஏகி வாரா அலைகடல் தான் கடந்து அச்சுதனும் ஏகி வாரா அந்த நச்சரவில் பள்ளி கொண்டு நாராயணன் பறந்து வாரா சாமி பள்ளி கொண்ட நாராயணன் அங்கே பறந்து வரார்.
கோபாலக்கண்ணன் சரி. கருடர் வாகனத்திலே கண்ணபிரான் கைலாசத்திலே வந்து பாக்குறாரு. ஆமோ 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 மச்சான் என்ன விவரம்? இப்படி தாமரையில அமர்ந்திருக்கீங்களே, என்ன விவரம்? ஆமா, அந்த தாமரை பூல அமர்ந்திருக்கிறீங்களே, என்ன விவரம்? உங்க தங்கச்சியை கட்டின அந்த பாடுதான் படணும். ஆம்கள், என் தங்கச்சி தான் கிளியே. கொண்டவன் ஏலையா கொடுத்தவன் ஏலையா? என்னக்கா? கொண்டவன் ஏலையா இல்ல பெண்ணை கொடுத்தவன் ஏலையா? ஓ, பெண்ணை கொடுத்தவன் ஏலையா வாங்கினவன் ஏலையான்னு கேக்கீங்க. மச்சான் ஏலையா மாப்பிள்ளை ஏலையா? அது அந்த காலத்துல சொல்லியிருக்கான். என்ன? கொண்டவன் ஏலையா கொடுத்தவன் ஏலையான்னு பார்க்க கொண்டவன் தான் ஏலையா இருந்திருக்கான். கொண்டவன். ஏன்னா பெண்ணோட குடிமி பூரா மாப்பிள்ளைட்ட இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம பணிஞ்சு தான் போகணும்னு நினைச்சிருக்கோம். பணிஞ்சு தான் போகணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இல்ல, கொடுத்தவன் ஏலையா தான் இருக்கான், கொண்டவன் ஏலையா தான் இருக்கான். ஐயா, அவளை கட்டிட்டு வரவனும் அப்படித்தான் இருக்கான், அவளை வீட்ல இருந்து பத்தி விடுறவனும் அப்படித்தான் இருக்கான். என்ன செய்ய அந்த? ஆனா இங்க அப்படி கிடையாதா? ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு பொண்ணு ஆட போடுறாங்க பாத்தீங்களா? சரிக்கா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆண்டவனிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவன் சொல்லுகிறார், தங்கை பார்வதியுடைய பேச்சை கேட்டு திருநடனம் ஆடினேன். அந்த திருநடனம் ஆடக்கூடிய நேரத்திலே அதனால தான் இந்த கைலாசமலையே அழிந்து போய் கொண்டிருக்கிறது மாப்பிள்ளை. அந்த உலகமே அழிந்து போச்சு மச்சான். அதனால இப்போ கண்ணன் நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? கடலுக்கு கீழே இருக்கிறாளே மந்திரக்கண்ணி. ஓ, என்ன கண்ணி? மந்திரக்கண்ணி. சொட்டா பீம்ல கேள்விப்பட்டது அந்த மந்திரக்கண்ணி. மந்திரப்பண்ணிலாம் மந்திரக்கண்ணி அங்க இருக்காரா? சொட்டா பீம். ஆமா, அப்படி வருவா பாத்துக்கோ மந்திரக்கண்ணி. அப்பேர்பட்ட மந்திரக்கண்ணி இடத்துல போய் அவளுடைய காலடியில் இருக்கக்கூடிய ஒரு பிடி மண்ணை வாங்கிட்டு வாருங்கள். பெருமாள் நினைக்காரு, அந்த ஒருபடி மண்ணால தான் உலகத்தை படைக்க முடியும். பெருமாள் நினைச்சு சிரிக்கிறாரு. ஏன்பா? மந்திரக்கண்ணி பாதத்துல இருக்க மண்ணை வச்சு இந்த உலகத்தையே பகவான் படைக்கலாம்னு சொல்லுகிறாரு. என்ன செய்ய, உலகம் அழிஞ்சு போய் இருக்கிறது, வேற வழி இல்ல. சரி, மந்திரக்கண்ணியோட பாதத்துல இருக்கக்கூடிய ஒருபடி மண்ணால தான் உலகத்தையே மீண்டும் படைக்க முடியும். படைக்க முடியும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவனின் வார்த்தை கேட்ட என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மந்திரக்கண்ணி இடத்திலே வந்து, ஆமையோ ஏன் மந்திரக்கண்ணி உன்னுடைய காலடியில் இருக்கக்கூடிய ஒருபடி மண்ணை எள்ளி கொடம்மா என்று கேட்ட பொழுது மந்திரக்கண்ணி கீழே போனா. கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அவ பாதத்தில் உள்ள ஒரு பிடி மண்ணை எள்ளிட்டு வந்தா. இன்னாங்க பெருமாளே, அதுக்குள்ள கண்ணை என்ன யோசிக்கிறாரு? கடவுள் எப்படி ஒரு பிடி மண்ணால உலகத்தை பிடிக்க முடியும்? சரி, நம்ம ஒரு சேஃப்டிக்கு எதுக்கு இன்னொரு கை அள்ளிடுவோம்? ஓ, சேஃப்டிக்கு நினைச்சிருக்காரு பெருமாள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கை அள்ளிட்டு வந்தார். சரி, இரண்டையும் வாங்கிட்டு இப்படி கடலுக்கு மேல வந்து பார்த்தா கண்ணி குடித்த மணல் கையிலே இருக்கு. சரி, களவாண்ட மண்ணு கையை விட்டு உருவி ஓடி. அதுதான் பாத்துக்கோ, அவங்களோட மகிமன் இருக்குல்லவா. தண்ணியில கரைஞ்சிட்டு கண்ணை கொண்டு வந்து, கண்ணனா இருந்தாலும் கண்ணி கொடுத்தாதான் வாங்க முடியும். களவாடி சாப்பிட்டாலும் அது உடம்புல ஒட்டாது, கடவாய் வழியா ஒளிவீரும். சரி, அதனால அதுக்கு தான் எடுத்துக்காட்டு இது. களவாட கூடாது, கூடவே கூடாது. ஆமா. சரி, அப்ப என்பெருமாள் கோபாலக்கண்ணன் மந்திரக்கண்ணி கொடுத்த அந்த ஒருபடி மண்ணை ஆண்டவனிடத்தில் கொடுத்த பொழுது ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான் ஒரு பிடி மண்ணதைத்தான் கடல் ஒரு பாதையாக, கைலை ஒரு பாதையாக, மண் ஒரு பாதையாக, மலை ஒரு பாதையாக, மிச்சமுள்ள மண்களையும் படைத்தாரே. மிச்சமுள்ள மண்களையோ மனிதராக படைத்தாரே. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் அந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து 4 பாதங்களாக, இப்படி 4 பங்கா பிரிக்கார். ஓ, ஒரு பிடி மண்ணுல 4 பங்கு. கையிலே ஒரு பாதையாகவும், கடல் ஒரு பாதையாகவும், கடல் ஒரு பாதையாகவும், ஒரு பாதையாகவும், மலை ஒரு பாதையாகவும் படைத்து, ஏங்கப்பா ஒரு பிடி மண்ணுல 4 உலகையும் படைக்கிறார் பகவான். மீண்டும் கைலாசம் எல்லாமே அழகாக உருவாகி இருக்கிறது. சரி, மிச்சம் அந்த சிறிய சிறிய துகள் இருக்கும் பாத்தியா? ஆமா, ஏன்னா ஒரு கேக்க வெட்டும்போது பாதி பீஸ் கீழே விழும். அதே போல மண்ணை வெட்டும்போது பாதி துகள் போல் கீழே விழுகிறது. அந்த துகள்களை நம்மளை போல 14 உலகத்திலே மனிதர்களாக படைத்தார். இப்படி ஆண்டவன் சிவபெருமான் மீண்டும் கைலாசத்தை படைத்து கைலாசத்தில் தேவுக்கள், மூவுக்கள், அண்டர்கள், தோர் எவ்வளவு செனவானாலும் பிரச்சனை இல்ல, அந்த பாப்பா போட்டுக்க மாதிரி ட்ரெஸ் என் வீட்டம்மாக்கு எடுத்து கொடுக்கணும். சேராதியா? எவ்வளவு அழகா இருக்கும். சேராதியா?
நல்லா இருக்குதா சேர் அதுங்கம்ல அதே சைஸ்ல எடுக்க முடியும் அதுக்குன்னு கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கணும் வாங்கிக்க எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்ல பாப்பா ஒரு போட்டோ பிடிச்சுக்கோப்பா கண்டிப்பா கண்டிப்பா வீட்டுக்கு போகும்போது போட்டா பிடிப்போம் அண்ணவர் கல்ல கொண்டிருக்காரு ஏன் எரிஞ்சு போடாம ஐயா இனிமே ஆள சொல்லுக்கா ஆக இருப்பதனால கைலாசம் அழகாக உருவாகியது சக்தி சிவன் எல்லோரும் அழகாக கொலுவிருக்கிறார்கள் சரி ஆண்டவன் சிவபெருமான் ஒரு நாளைய தினத்திலே ஆமையோ பூலோக மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று கிளம்பும் போது சரி பார்வதி அம்மா இந்த கைலாசத்திலே எனக்கு ஒரு தோழி பெண் வேணும் என்று கேட்கிறார் ஓ தோழி பெண் வேணும் என்று கேக்குறா ஏய் பார்வதி திருநடனம் ஆடணும்னு சொன்னேன் உன் பேச்ச கேட்டு ஆடுனே உலகம் அழிஞ்சு போச்சு உலகம் அழிஞ்சு மறுபடியும் உருப்பிடிச்சு அழகாக வச்சிருக்கேன் பார்வதி சரி இப்போ திரும்ப எனக்கு ஒரு தோழி பெண் வேணும்னு கேக்குறேன் தோழி பெண் தானே இந்த கூட்டத்துல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க வீட்டுல வேலை பார்க்கணும்யா ஓ அப்ப வேலை பாக்குறதுல எனக்கே நாங்களே பாமுழுத்து வேலையை பார்த்துட்டு இப்ப தான் கொஞ்சம் ரிலாக்ஸா வந்திருக்கோம் இங்க வர லேட் ஆனது என்ன காரணம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா ஏமனுகளே பெண்கள் தான் எல்லா வேலையும் பாப்பாங்களாம் நம்ம வீட்லயும் அப்படிதான் பாத்துக்கோ என்னன்னு கேளுக்கா எங்க அப்பா சோப்போட எங்க அம்மா பாக்க எங்க அப்பா பாத்திருந்தாக்க எங்க அம்மா பாக்க எங்க அப்பா சோறு பொங்க எங்க அம்மா பாக்க எல்லா வேலைகளையும் எங்க அம்மா தான் பாப்பாங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எல்லா வேலையும் பார்க்கணும்ல லேசாக முடியுது துணி சோப்பாட்டாலும் இவங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு சரி ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க நம்ம வீட்ல எப்படி இருக்கு இப்போதைக்கு இல்ல இன்னும் வரணும் ஆமா சரி ஆக இருப்பதனால ஆண்டவன் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாளுக்கும் சண்டை வருகிறது சரி ஏ பார்வதி உன் பேச்ச கேட்டு நடனமாகி இப்படி ஆயி போச்சு பார்வதி இப்ப தோழி பெண்ணும் கேக்குற பார்வதி வேணுங்க பகவான் வேண்டாங்க அப்படின்னு சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை சிவனுக்கு பார்வதிக்கே சண்டை வந்திருக்கு அந்த கைலாசத்திலே சண்டை வருது பிறகு நம்ம வீட்ல என்ன வராம இருக்கும் ஒரு பக்கம் இழுக்கத்தான் செய்யும் இப்படி பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும் பொழுது சிவபெருமானுக்கு நாசி உழைந்து தும்மல் வருகிறது அந்த தும்மலிலே ஒரு பெண்மணியாகவள் வந்து பிறந்தாள் அந்த தும்மலிலே ஒரு பெண்ணானவள் வந்து அவதாரம் செய்கிறாள் சண்டையிலே வந்து பிறந்ததினால் சண்டத்தி என்று பெயர் கொடுத்தா சரி சண்டத்தி என்று பெயர் கொடுத்து ஆனா ஒண்ணுதான் என்ன புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு சொன்னா வெச்சுக்கோ பொழுது முடிஞ்சா போயிரும் நைட் என்ன உங்க அம்மா உங்க அப்பா அப்படி இப்படின்னு பேசினாலும் காலையில ஏங்க ஒரு சாட்டு வேலைக்கு போங்களே ஆமா அப்படி கேட்டுட்டாலும் ஜாம்பரானே மணக்காது ஆமா யார் வீட்ல உங்க வீட்ல கேட்காங்களா என்ன களி கட்டிரு சரி நைட் என்ன களி கேட்ட தூங்க விட்டியரா ஒரு வாரத்தை தூங்க விட்டியலா கைப்பே அப்பா காமலா சரி அது பேல கூட நீர் பாத்தியரா அந்த பயலையாவது ஒரு வாரத்தை ஏற்று பாத்தீங்களா எங்க அம்மாளையும் எங்க அம்மையும் என்ன களி கட்டிரு கேட்டீரு என் முகத்துல முடியாது பாலுசு பா வேற பொண்டாட்டி கட்டிட்டு போ நீ சொல்லுதா அதனாலே இந்த சண்டத்தி என்ற பெண்ணாலே கைலாசத்தில் உள்ள எல்லா வேலையும் நீதான் பார்க்கணும் ஆமா சண்டத்திங்கிற பெண்ணால சாதாரண கிடையாது என்ன தும்மலிலே அவதரித்தவள் நம்ம தும்முனா மூக்கா சளிதான் வருது ஆனா அங்க பகவான் தும்மலிலே அவதரித்தவள் தான் அந்த சண்டத்தி பெண் கோடியானவள் சண்டையிலே பிறந்ததினால் சண்டத்தி என்ற பெயர் கொடுத்து கைலாசத்திலே பகவானும் பார்வதிக்கும் ஏவல் வேலை செய்து வருகிறார் பகவானுக்கும் பார்வதிக்கும் பூஜை செய்வதுதான் சண்டத்தி பெண்ணானவளுக்கு வேலை ஆனால் அந்த சண்டத்தி பெண்ணானவள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே 16 வயதிலே பருவ பெண்ணாக இருக்கிறார் பருவ பெண்ணா ஆளா இருந்தா சொன்னா கைலாசத்துக்கு ஆகாது ஆமா பருவம் அடைந்தான்னு சொன்னா கைலாசத்துல இருக்க கூடாது அதனால இந்த கைலாசத்தை விட்டு அம்மா சண்டத்தி நீ பூலோகத்துல போய் இரு சரி ஐயா இவ்வளவு நாள் உங்களுக்கு நான் பூஜை செய்து அழகா கைலாசத்துல உள்ள வேலையை செஞ்சேன் திடீர்னு பூலோகத்துக்கு அனுப்பிங்கன்னா தனியா எப்படி வாழுவேன் அம்மா நீ கவலைப்படாத நீ பூலோகத்துக்கு போய் அமர்ந்தன்னு சொன்னா உனக்கென்று ஒரு மணவாளன் வருவான் உனக்கென்று ஒரு ஹஸ்பண்ட் வருவான் அவனை நீ திருமணம் முடித்து சந்தோஷமா இருப்ப அப்படி என்ற ஆண்டவனின் வார்த்தை கேட்ட சண்டத்தி பெண்ணானவள் பூலோகத்திலே வந்து ஆமையா அந்த பூலோகத்திலும் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கோவிலிலே அழகாக பூஜை அமைத்து ஆமையா சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறாள் அந்த சண்டத்தி பெண்ணானவள் பகவானுக்கும் பார்வதிக்கும் அந்த வனமான வனத்துல காட்டுவன சோலையில அங்க இருக்கக்கூடிய திருக்கோவிலில போய் பகவானுக்கும் பார்வதிக்கும் தினந்தோறும் பூஜை செய்கிற 6 கால பூஜையும் சரி இப்படி சிவனுக்கும் பார்வதிக்கும் பூஜை செய்து வரக்கூடிய நேரத்திலே அங்கே அவளுக்கு ஒரு ஜோடியானவர் வருகிறார் வரணும்ல ஏன்னு கேளு என்ன கண்டிப்பா கதையிலே அந்த இது இருக்கணும்ல கண்டிப்பா காதல் இல்லாத உலகம் கிடையாது காதல் எங்கும் நிறைந்தது கதையிலும் நிறைஞ்சிருக்கு மீச போனாதான் தெரியும் அந்த சண்டத்தை என்ன பெண்ணாளுக்கு ஜோடியாக சண்டன் என்கிற ஒருவன் காட்டிற்குள்ளே விவசாயம் செய்து கொண்டு இருப்பவன் இரு பேர்களுக்கும் கண்ணும் கொள்ளையடித்து காதல் மோகம் வந்து சண்டையம்னு சொன்னீங்களே சண்டையன் டெய்லி பாக்கான் இந்த பொண்ணு டெய்லி போய் விளக்கு போட போறா கம்மாக்கு பின்னால கருவ காட்டுக்கு டெய்லி கை காமிக்காம கண்டுக்கிடவே மாட்டேங்க எத்தனை நாள் தான் அப்படி இருக்க முடியும் ஒரு நாள் வேலையில அவளும் நோக்கலாம்
இவளும் நோக்கினா 2 பேருக்கும் காதல் மோகம் வந்து ஏங்க என்ன நம்ம இருபேர்களும் கல்யாணம் முடித்து கிடலாமா? அவன் சொல்லுறான் பாத்து. என்ன ஆண்டவன் ஏற்கனவே சொல்லிதான் அனுப்புனாரு. உலகத்துக்கு போறேன்னு சொன்னா உன்னை தேடி ஒரு ஜோடி வரும். அவரை திருமணம் முடித்து நீ சந்தோஷமா இருப்பேன்னு ஆண்டவன் சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த சண்டன் என்கிற பெண்ணாளுக்கும் சண்டத்தி என்ற பெண்ணாளுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருவர்களும் திருமணம் முடித்து அழகோடு ஆண்டு வருகிறாள் அந்த காட்டுக்குள்ளே. அந்த வனமான வனமதியில சிறிது காலம் ஆச்சு. இந்த சண்டத்தி பெண்ணானவள் 40 நாள் கர்ப்பம். 40 நாள் கர்ப்பமா இருக்கிறா. ஆமா. அதனால என்ன அந்த சண்டத்தி கேக்குறா. அதாவது கர்ப்பமா இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும்? கர்ப்பமா இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அம்மா உன ஒருத்திக்கும் பிடிக்காது. என்ன பிடிக்கும் சொல்லல. என்ன பிடிக்கும்னு உங்ககிட்ட கேக்க. நானா கண்டேன் கர்ப்பமா கேக்குறீங்களா? ஆமா கேக்குறயா. ஆமா வேற ஒண்ணு. முன்ன பண்ண தெரியாதா? யாரையும் பார்த்தது இல்லையா? இல்லதா. எங்க மைனி கர்ப்பமா இருக்கும்போது என் கூட தான் இருந்தாங்க. அதானே உன்கிட்ட கேக்குறேன். எங்க அண்ணன் மிலிட்டரி மேன். அவங்க அங்க போயிட்டாங்க. நான் தான் அவங்கள பத்திரமா அடுத்த மாசம் ஆயிட்டாங்களா? குங்கும பூவா வாங்கி கொடுத்து பிள்ளைப்பம் குங்கும கலர்ல இருக்கு. கலர்ல இல்லையா? சோப்பேன்னு இருக்கு. வெள்ளாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. அப்படி மைனி எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. கருப்பன் தூரு மாதிரி. அண்ணு கண்ட மேனி அணு குறையாம இருக்காங்க. சரிக்கா. ஆமா. சரி. ஆனா